ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. வியூ சூப்பரா இருக்குல்ல? வியூ செமையா இருக்கு. இந்த வியூலயே ஒரு அபார்ட்மெண்ட் இருந்தா எப்படி இருக்கும்? வெல்கம் டு எம்ஸ்கேர் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி நம்ம மடிப்பாக்கம் இருக்கிற ஒரு ப்ரீமியம் லேக் வியூ 3 BHK அப்பார்ட்மெண்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த கேட் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஃபீட்டுக்கான டால் கேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேட் வந்துட்டு நம்ம தள்ளும் போதே இதோட ஹெவினஸ் ஃபீல் ஆகும். ஸோ இவ்வளோ சேஃப்டியான கேட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸ் கார் பார்க்கிங் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு ஏன் இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நடுவில் எந்த பில்லர்ஸுமே கிடையாது. ஃபுல்லாமே எண்ட் டு எண்ட் பில்லர்ஸ் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான பில்லர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற அப்பார்ட்மெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு 3 times பிகராக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த பில்லர்ஸு. சுற்றி வந்துட்டு 5 feet வந்துட்டு செட் பேக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வெறும் செட் பேக்காக கொடுக்காம உங்களுக்கு வந்துட்டு அதை கார்டன் ஸ்பேஸாகவும் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. 6 வீட்டுக்குமே இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு லிஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆட்டம் பேண்டில் வந்துட்டு லிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு செயின்லெஸ் ஸ்டீல் பாடியில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கார்ஸில் வந்துட்டு லோ அண்ட் ஹை அண்ட் இருக்குல்ல, அது மாதிரி இது ஒரு ஹை அண்டான வந்துட்டு ஒரு லிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஃப்ட்டில் என்ன ஒரு சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னா, இன்கேஸ் ஆஃப் வந்துட்டு பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு நடுவில் எங்கேயும் ஸ்டக்கே வந்துட்டு நிற்காது. ஆட்டோமேட்டிக்காக எந்த ஃப்ளோர் வந்துட்டு நமக்கு கீழே இருக்கோ அங்கே போய் வந்துட்டு அழகாக ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு ஒரு சேஃப்டி ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. இந்த பில்டிங்கே ஒரு சேஃப்டியாக வந்துட்டு உங்களுக்கு பெரிய கேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம ஈஸியாக யாரும் உள்ள அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்டெப்ஸையும் லிஃப்ட்டையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு கிரில் கேட்டுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 liters டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. சம்பு வந்துட்டு உங்களுக்கு 10,000 liters வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இண்டிவிஜுவல் 3 செப்டிக் டேங்க்கான ஏரியாவும் நமக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு யூனிட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கிரில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு டீக் வுட் டோர் கொடுத்துருக்காங்க. அதில் விநாயகர் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம விநாயகர் வந்துட்டு தொட்டு கும்பிட்டு ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஹால் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். இந்த ஹாலில் வந்துட்டு ஒரு லைட் சோர்ஸுக்கு ஒரு பஞ்சமே கிடையாது. வென்டிலேஷனுக்கு 3 விண்டோஸ் 4 விண்டோஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வெளில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேக் தெரியும். இங்கேருந்து நல்லா சில்லுன்னு காற்று வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்கே கண்டிப்பாக வந்துடும். அப்படியே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு ஐலாண்ட் கிச்சன் தான் வந்துட்டு நம்ம பில்டர் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஐலாண்ட் கிச்சனுமே வந்துட்டு சென்டராக வந்துட்டு போட்டு கொடுத்துருவாங்க. சப்போஸ் எனக்கு ஐலாண்ட் கிச்சனே வேணாம், நார்மலாக எனக்கு ஒரு கிச்சன் இருந்தால் போதும்ப்பா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த பில்லர்ஸை கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு வால் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவார் பில்டரு. ஸோ மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு பெட்ரூமாக போய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமு. இங்கே லைட் சோர்ஸுக்கு உங்களுக்கு 2 விண்டோஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அட்டாச்சு டாய்லெட்டுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லேயே உங்களுக்கு வந்து செகண்ட் பெட்ரூம் வந்துட்டு நமக்கு பார்த்துருக்கு. செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் சைஸ் பெட்ரூமு. இங்கேயுமே வந்துட்டு வெண்டிலேஷனுக்கு ஒரு விண்டோஸ் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு அட்டாச்சு பாத்ரூம் தான் வந்துடும். ஸோ பாத்ரூம் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக எல்லா ஃபிட்டிங்ஸும் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தேர்ட் பெட்ரூம் போகிற வரையில் இங்கே ஹாலில் வந்துட்டு இங்கே இவ்வளோ பெரிய ஹால் வந்துட்டு எனக்கு வேண்டாம், எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ் ஹால் இருந்தால் போதும், எனக்கு வந்துட்டு இந்த ஐடி கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன், அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் வேணும், அப்படி கிட்ஸ் ரூம்னு ஒன்று வேணும், இந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்துட்டு அதுக்காக தான் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு ஃபுல்லாக வால் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம பில்டர் தருவார். இல்லாட்டி நம்ம இன்டீரியர்ஸில் உங்களுக்கு பார்ட்டிஷன் போட்டு நம்ம வந்துட்டு ஒரு பெட்ரூமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3.5 BHKவாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஒரு தேர்ட் பெட்ரூமுக்கான என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டீசன்ட் சைஸ் பெட்ரூம் வந்துட்டு நமக்கு வந்துடும். இங்கேயே வந்துட்டு பெரிய வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3வது பெட்ரூமுமே உங்களுக்கு வந்துட்டு அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும். வித் ப்ரீமியம் ஃபிட்டிங்ஸும் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஹால் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு கீழே ஒயிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க, சுற்றி வந்துட்டு ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான ஃபீல் வந்துட்டு இந்த ஹால் வந்துட்டு உங்களுக்கு தரும். ஸோ இங்கே வந்துட்டு இன்டீரியர்ஸ்க்காக மேலே எல்லா ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. லைட் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே ப்ரொவிஷன் வந்துட்டு 100% கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஃப்ளாட்டில் அப்படின்னா, எல்லா ஃப்ளாட்லேயுமே வந்துட்டு பெட்ரூமுக்கு மட்டும்தான் வந்துட்டு ஏசி ப்ரொவிஷன் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம பில்டர் வந்துட்டு இந்த ஹாலுக்குமே ஒரு பாயிண்ட் வந்துட்டு ஏசிக்காக கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஆர்பிட் ஒயர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் வந்து ஆங்கர் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த ஃப்ளாட்டில் என்ன அப்படின்னா, நம்ம கீழே பார்த்த மாதிரியே சென்டரில் வந்துட்டு எந்த காலமுமே கிடையாது. ஸோ மேலேயுமே டிப்பிக்கல் அதே தான். நடுவில் வந்துட்டு எந்த காலமுமே கிடையாது. நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த வால்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் எனக்கு வந்து 3 BHK வேணாம், ஒரு ஸ்பேஷியஸ் 2 BHK எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவுமே கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நம்ம பில்டர் வந்துட்டு நம்ம கூட தான் இன்றைக்கி இருக்காரு. ஹலோ சார். ஹலோ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ என் பேர் பிரபு. நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ இது வந்து என்னோடய ஓன் யூஸ்க்காக கட்டினது. ஸோ இப்போ வந்து ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பிளான். ஸோ அதனால் இதை வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். மொத்தம் 6 வீடு, அதில் 4 வீடு விற்றாச்சு. 2 பேர் ஆல்ரெடி வந்துட்டாங்க, குடியே வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஆக்குபைட் வந்துட்டாங்க. இன்னும் 2 யூனிட் தான் இருக்குது. ஸோ வந்து ஈவன் தோ நான் வந்து சொந்த யூஸ்க்காக கட்டினதுனால ரொம்ப ஹை குவாலிட்டி ஓரியன்டாக கட்டியிருக்கேன். பட் இருந்தால் கூட நம்ம வந்து எனி பக்கத்தில் யார் பில்டர் இருக்காங்களோ கம்பேட்டிட்டிவாக அவங்க என்ன ரேட் கொடுக்குறாங்களோ அதே ரேட்டுக்கு நம்ம இதை கொடுக்குறோம். ஸோ என்ன ரேட் சார் கொடுக்குறோம்? நம்ம வந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 6,999 ரேட் கொடுத்துட்ருக்கோம். ஓ ஓகே சார். எப்படி சார் அவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுதுங்களா? ஆமாம், மற்ற எல்லா பில்டரும் அதான் கொடுக்குறாங்க. பட் ஈவன் தோ நான் இதில் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி குவாலிட்டியாக கட்டியிருந்தா கூட மற்ற பில்டர் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் கொடுக்க முடியும். ஓகே சார், கண்டிப்பாக சார். பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து இதுக்கு நோ ஜிஎஸ்டி. ஓ ஓகே சூப்பர். வந்து ஒரு 5 lakh rupees you can சேவ் பண்ணலாம். ஜிஎஸ்டி இருக்காது இந்த வீட்டுக்கு. இந்த பில்டிங் வந்துட்டு கரூரில் இருந்து 10 மாதம் சுமந்து இவ்வளோ பெரிய ஆளாக்கி உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ வந்துட்டு பார்த்து பண்ணியிருக்காருன்றதை வச்சு சொல்ல வரேன். ஸோ நம்ம இந்த ஃப்ளாட்டில் வந்துட்டு 2 பேர் ஆல்ரெடி ஆக்குபை பண்ணியிருக்காருன்னு நம்ம பில்டர் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்கக்கிட்டேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரிவ்யூ மாதிரியே வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் சார். ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? சார். எவ்வளோ நாளாக சார் இங்கே இருக்கீங்க? நாங்கள் நவம்பர் மந்த்லேருந்து இருக்கோம். நவம்பர் மந்த்லேருந்து இங்கே இருக்கீங்க. இங்கே பக்கத்துலேயே ஏரி இருக்குது. ஸோ ஏதாவது வாட்டர் ப்ராப்ளம் தான் வரும்? அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். அப்படிங்களா? நான் பின்னாடி ஒரு 8 வருஷமாக இருக்கிறேன் ரெண்டரில். எதுனால ஓகே ஓகே. எனக்கு கீழ்கட்டில் ஃப்ளாட் இருக்குது. அது வந்து இங்கே நாங்கள் ரெண்டரில் இருந்தோம். 8 இயர்ஸாக நீங்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்கீங்க. அதனால் வந்து இந்த சரௌண்டிங்ஸ் பற்றி ஓரளவு ரெண்டெல்லாம் எதுவும் இல்லை சார். ஓகே, இந்த ஏரியா எந்த பிரச்சனையுமே இல்லை. அதெல்லாம் இல்லை. இல்லை சார், சுற்றி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த பர்டிகுலராக இந்த அப்பார்ட்மெண்ட் ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு? இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் மாதிரியே அவர் கொஞ்சம் இது பண்ணல சார். மெயினாக அப்பார்ட்மெண்ட்டு கொஞ்சம் எல்லாருமே கன்ஜஸ்டடாக கொஞ்சம் காம்பவுண்ட் எதாவது பண்ணியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அது இதெல்லாம் இடம் விட்டு ஒரு 7 அடி 5 அடி அந்த மாதிரி கேப் விட்டு கார்டனிங் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு. ஓகே. ப்ளஸ் மெயினாக அந்த கார் பார்க்கிங் வந்து அது ஒரு அட்வான்டேஜ் சார். ஃப்ரீயாக நடுவில் எந்த வாலுமே இல்லாதது அது ஒரு ப்ளஸ். ஓகே ஓகே. வால் இருந்ததுன்னா உங்கள் கார் அடித்தேன் என் கார் அடித்தேன்னு அந்த சண்டைக்கு வருவாங்க. ஏற்கனவே நாங்கள் இருந்த ஃப்ளாட்டில் அது ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். ஓகே சார். ஒரு கார் பின்னாடி ஒரு அந்த டிஸ்டன்ஸ்லாம் இருந்தது. அந்த மாதிரி எந்த ஒரு அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் எல்லாருக்குமே கார் பார்க்கிங் எல்லாருக்கும். ஸோ தண்ணி பிரச்சனை மெயினாக இருக்கா சார்? மெயினாக இருக்குது. ஓகே. ஃபேமிலி என்ன சார் சொன்னாங்க? ஃபஸ்ட்டு இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்த உடனே ஃபேமிலி ஃபேமிலிக்கு பிடிச்சதுனால தான் சார் சூஸ் பண்ணுவோம். பார்த்த உடனே ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பிடிச்ச உடனே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாட் வந்து எனக்கு பார்க்கும்போது ஆக்சுவலாக ஃப்ளாட்டுக்கு பிடிச்ச உடனே எல்லாருக்குமே டிசைட் பண்ணி கொடுங்க இது பண்ணி. செம்மையாக இருக்குல்ல வியூ. ஒரு சன்செட்டோட ஈவினிங் ஒரு சிட் அவுட் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான ஃப்ளாட் வந்துட்டு உங்களுக்கு எங்கேயுமே அமையாது. ஸோ இது லேக் வியூ ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு காற்று வந்துட்டு பார்த்தீங்களா, காற்று வந்துட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. அது இல்லாமல் இங்கே இது மட்டும் ப்ளஸ் கிடையாது. இங்கே வந்துட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலவாக்கம் மெயின் ரோட்லேருந்து 400 மீட்டர்ஸ்லேயே நம்மளோட சைட்டை வந்துட்டு ரீச் பண்ணிடலாம். இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் ஜஸ்ட்டு 440 மீட்டர்ஸில் இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் 15 மினிட்ஸில் வந்துட்டு ரீச் ஆகிடலாம். 13 ஸ்கூல்ஸ் வந்துட்டு சுற்றி வந்துட்டு இருக்குது. இது இல்லாமல் ஜெயின் காலேஜ் பக்கத்தில் இருக்குது. 2 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. இங்கே வெல்ஸ் ஃபார்கோ, வெஸ்டாஸு இந்த மாதிரி நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. நம்ம 200 ஃபீட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் வந்துட்டு இருக்கோம் இங்கே. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, காமாட்சி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்குது. எல்லா அம்யூனிட்டிஸும் லோடடாக நம்ம சரௌண்டிங் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இது ஒரு ப்ரைவேட் காம்பவுண்டட் கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்குது. சுற்றி 30 ஃபீட் ரோடுமே வந்துடும். இங்கே 2-3 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. எல்லா ப்ராஜெக்ட்ஸும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கான்க்ரீட் ரோடு வந்துட்டு போட்டு கொடுத்துருவாங்க. தாம்பரம் கார்பரேஷனில் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ மடிப்பாக்கம் லேக் வியூ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்க மாதிரியே உங்களுக்கு வாக்வே ப்ராஜெக்ட் வந்துட்டு நம்ம இடத்துலையுமே வரப்போகுது. 2 கிலோமீட்டர்ஸில் நங்கநல்லூருமே ரீச் ஆகிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் வந்துட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட் வந்து சிட்டுவேட் ஆகிருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் லொக்கேஷன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 BHK லக்ஸுரியஸ் ஸ்பேஷியஸ் அப்பார்ட்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு
பில்டர் நம்பர் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு எங்கேயாவது தெரியும். அதை பார்த்து நீங்கள் கால் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பில்டருக்கே கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்தோட லொக்கேஷன் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு இன்டீரியர்ஸ் எதாவது பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பில்டருமே காண்டாக்ட் பண்ணலாம். இல்லாட்டி என் நம்பருமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணாலும் நான் உங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ணேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.